எனக்கு பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும். பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ட்ராவல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்ச நாளாக பாப்பாங்க 2 பேரையும் வச்சுட்டு பைக்கில் போக முடியாதனால கார்லேயே போயிட்டு வந்தோம். குட்டி பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்தனால அவளை பைக்கில் வச்சு கம்ஃபர்டபுளாக நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரை தான் சூஸ் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று சண்டே ஈவினிங் போல் பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு பைக்கில் தான் போயிருந்தோம். பைக்கில் போய் நேராக கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் ரேஸ் கோர்ஸ் வந்தோம். ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் ஒரு ஹிந்திக்காரன் பார்த்தீங்கன்னா மாங்காய், பைனாப்பிள், பப்பாயா இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு கப் 50 ருபீஸ்ன்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் நிஜமாலுமே நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க மோஸ்ட்லி ஹிந்திக்காரவங்க வந்தவங்க எல்லா பீப்புள்ஸுமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் நார்மலாக செஞ்சு சாப்பிட்றத அவங்க ஒரு ஷாப் மாதிரி போட்டு சேல் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி நம்மளாம் அவங்கள தேடி போய் சாப்பிட்றோம். பாப்பாங்களுக்கு அந்த பைனாப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தனையும் சாப்பிட்டு ரொம்பவே ஜாலி. ஒரு இடத்துல உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து மெதுவாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரேஸ் கோர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கிங் பிளேஸாக தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி எந்த கடையுமே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூரில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாகவே மாறிடுச்சு. என்ன கடை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இங்கே. நீங்கள் நடக்க நடக்க ஒரு ஒரு பாத்வேக்கும் ஒரு இதுக்கும் ஒரு கடை வச்சுருக்காங்க. பிரெட் பட்டர் ஜாமு, இன்னொரு பக்கம் பொரியல் ஆரம்பித்து கடைசியில் ப்ரௌனி வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. வாக்கிங் வரவங்க எல்லாருமே நடந்து நடந்து கலோரிஸை லாஸ் பண்ணால் இங்கே இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு திரும்ப கலோரிஸ் ஏறி தான் போகும் போல இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. போக போக கோயம்புத்தூரில் நெக்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரேஸ் கோர்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நாங்களும் போய் நல்லா ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்துட்டு அப்படியே வீட்டுக்கிட்டேன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி பைக்கில் போகிறது யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே கிளம்பும்போது கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா vlog வீடியோ உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.